குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களே, உங்களை அன்புடன் வணங்கி மார்கழியின் மகிமை என்கிற தலைப்பிலே சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பது இறைவனுடைய ஆணை. மார்கழி என்று நாம் தமிழிலே சொல்வதை வடமொழியிலே மார்கசீரிஷம் அப்படின்னு சொல்றார். தனுர்மாசம் என்பது சிறப்பு பெயர். தனுசு ராசியிலே சூரியன் பிரவேசம் செய்வதை மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை, இந்த 30 நாட்களை சில நேரத்தில் 29, அதே மார்கழி மாதம் தனுர் மாசம் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப விசேஷமான மாசம். இந்த மாசத்துல தான் வைகுண்ட ஏகாதசி வருகிறது. இந்த மாசத்திலே தான் ஆருத்ரா தரிசனம் கிடைக்கிறது. இந்த மாசத்திலே தான் கீதா ஜெயந்தி, பகவத்கீதை பிறக்கிறது. இந்த மாதத்திலே தான் ஹனுமத் ஜெயந்தி நடைபெறுகிறது. மார்கழி மாதத்திலே வருகிற அமாவாசை திதியோடு மூலா நட்சத்திரமும் கலந்து வரக்கூடிய நாளை ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்க. ஆஞ்சநேய ஜெயந்தின்னு சொல்லக்கூடாதுன்னா மாருதி ஜெயந்தி, வாயு ஜெயந்தி, இன்னும் அவருக்கு இருக்கக்கூடிய பவமான ஜெயந்தின்னு எத்தனையோ சொல்லலாம். ஆனால் ஹனுமத் ஜெயந்தி தான் பொருத்தமான பெயர். ஜாயகே அவதாரம் பண்ணினார், அதனால ஜெயந்தின்னு பேர். காந்தி ஜெயந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஹனுமான் அப்படிங்கிற பேர் என்னன்னா, ஹனுனா இந்த தாடை. பொதுவாகவே வானரங்களுக்கு இந்த தாடை சற்று நீண்டிருக்கும், குவிந்திருக்கும். அதனால ஹனுமான் அப்படின்னு சொன்னா அப்படின்னா அது பூர்வார்த்தம். ஹனுனா ஞானம் என்ற அர்த்தம். ஹனுனா ஞானம் அப்படின்னு அர்த்தம். ஹனுமான் அப்படின்னா ஞானத்தால் நீண்டவர். பரபிரம்மம், பரமாத்மா ஸ்ரீராமன், ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு பிறகு, மகாலட்சுமிக்கு பிறகு இந்த உலகத்திலே 3வது இடத்தை பிடிப்பவர் ஆஞ்சநேயர். மற்றவெல்லாம் அவளுக்கு கீழவர். ஞானத்தால் முழுமையானவர், ஞானத்தால் நீண்டவர், அறிவின் பேரொளி பேராற்றல் மிக்கவர். அந்த ஹனுமத் ஜெயந்தி வருவது. இந்த மார்கழி மாசத்தை நிறைய பேர் மல மாசம்னு சொல்றா. அது ஏன் அப்படி சொல்றா அப்படின்னா, கல்யாணம் முகூர்த்தங்கள் கிடையாது, கிரகப்பிரவேச முகூர்த்தங்கள் கிடையாது. வளகாப்பு பண்ணலாம். ஏன்னா 7வது மாசமோ 9வது மாசமோ மார்கழியா வந்துட்டா என்ன பண்றது, வளகாப்பு பண்ணிக்கலாம். இந்த விருத்தி போறதுக்காக, சுப விருத்தி, அபவிருத்தி, விருத்தின்னா தீட்டு, அந்த தீட்டு போறதுக்காக புண்ணியாக வாசனம் அப்படிங்கிற புண்ணியாதானம் பண்ணலாம். அத புண்ணியாதானம்னு சொல்லக்கூடாது, புண்ணியாக வாசனம் அப்படின்னு சொல்லணும். அந்த புண்ணியாக வாசனத்தை மார்கழியில பண்ணலாம். பின்ன கடை திறக்கிறது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது, நிச்சயதார்த்தம் வைக்கிறது, கல்யாணம், கிரகப்பிரவேசம், இதெல்லாம் மார்கழியில் செய்யக்கூடாது. தேவர்களின் அதிகாலை பொழுது, நமக்கு எப்படி டெய்லி 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாரோ, அது மாதிரி தேவர்களின், மேல் உலகோரின் பிரம்ம முகூர்த்தம் எதுன்னா இந்த மார்கழி மாசம். இந்த மார்கழி மாதத்திலே அதிகாலையிலே துயிலிடணும். இப்படி எந்திரிக்கிற போதே ஹரி ஹரி அப்படின்னு சப்தம் போடணும். ஹரி என்ற பேரரவம் கேட்டிலையோங்கிற ஆண்டாள். கேசவனை பாடவும் கேட்டே
தூங்குறா. மார்கழி மாசம் மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிக்கணும். வயோதிகமானவா, கொஞ்சம் ரோக உபதிரவம் உள்ளவா, அவ 6 மணிக்கு எந்திரிக்கலாம். நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், புலன்கள் நன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மார்கழி மாதத்தில அதிகாலையில 4:30 மணிக்குள்ள எந்திரிக்கணும். அட்லீஸ்ட் 5 o'clock. கோவில் எல்லாம் 5 மணிக்கு பார்த்தேன்னா பிரசித்தியான கோயில்ல ஆயிரக்கணக்கான பேர் திரண்டுவா. நாம கடைசியில தான் நிற்கணும். சீக்கிரமா எடுத்து குளிச்சுட்டு வாசத்தடிச்சு கோலமிட்டு வாசல்ல ஒரு விளக்கு வைக்கணும். அந்த பீடை மாதம்ங்கிற பீடை போவதற்காக துர்தேவதைகள் வந்துருவா. தேவர்களை வரவேற்கிறதுக்காக தீபம் ஏற்றி அந்த மார்கழி மாதத்துல வீட்டுல நித்திய பூஜை பண்றவா இந்த மாதிரி நித்திய பூஜை பண்ணலாம். கோயிலுக்கு போறவா கோயிலுக்கு போலாம். திருப்பாவை திருவம்பாவை முதலியன பாடி அங்க நடக்கிற வைபவங்களை தரிசிச்சு, பெருமாள் கோயில்கள் எல்லாம் ராப்பத்து பகல் 10ங்கிற ஒரு நிகழ்ச்சி பண்ணுவான். ரொம்ப அற்புதமான காலம் இந்த மார்கழி மாசம். மார்கழின்னா அதுக்கு கேசவ மாசம்னு பேரு. பகவான் கேசவன் என்கிற பெயரைத்தான் முதலில் தெரிக்கின்றார். மார்கழி முடிஞ்ச உடனே தை 1ஆம் தேதி மகர சங்கராந்தி, உத்தராயணம் கிளம்பி விடுகிறது. அது தேவர்களின் இரவு முடிந்து முழு பகல் தொடங்கி விடுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்ப தை பிறந்தால் நல்ல வழி பிறக்கணும்னா மார்கழியில நாம நல்ல விஷயங்கள், ஜோதிடம் பார்க்கிறது, சாஸ்திர விசாரம் பார்க்கிறது, கோவில்ல போய் நல்ல சொற்பொழிவுகளை கேட்கிறது, தெருவில பஜனை பண்ணிட்டு வரும். நாங்கள்லாம் சின்ன வயசா இருக்கிறச்சே அப்படி பாட்டி தாத்தா எழுப்பி விட்டுடுவா. என்ன குழந்தை தானே வந்து குளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு பல்லு வலிக்கு விட்டு கைகால் அலம்பிட்டு வேற டிராயர் சத்தெல்லாம் போட்டு நெத்திக்கு இட்டு அந்த பஜனையில போய் ஜாயின் பண்ணிக்கிறது. மிருதங்கம் வாசிப்பா, ஹார்மோனியம் வாசிப்பா, ஜால்ரா போடுவா, துந்தனா வச்சிருப்பா, நல்லா பாடுறவா பாடிட்டு வருவா. கோரஸா பின்னாடி நாங்களும் பாடிட்டு வருவோம். ஆளுக்கு ஒரு பாட்டு பாடுவோம். அப்ப பழகினதுதான். எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? அதிகாலையில அப்படி அக்ரஹார வீதியில பஜனை பாடிட்டு போறது இருக்கு. அத்தனை சந்தோஷம் அந்த காலத்துல. இப்ப கூட பிரசித்தியா இருக்கிற ஊர்கள்ல, முக்கியமான இடங்கள்ல அதிகாலை பஜனை நடக்கத்தான் செய்கிறது. கோவில்ல சொற்பொழிவு 30 நாளும் சொற்பொழிவு. நானெல்லாம் ஒரு 18 வயசுல இருந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரையிலும் கூட பிரதி மார்கழி உபன்யாசம் பண்ணியிருக்கேன். மார்கழி சொற்பொழிவு, மார்கழி பெருவிழா, மார்கழி தெய்வீக பெருவிழா என்றெல்லாம் நடத்துவார்கள். அந்தந்த சம்பிரதாயப்படி தலைப்பு கொடுப்பா. அடியேன் எல்லா தலைப்பும் பேசுறதுனாலே எனக்கு எந்த விரோதமும் இல்லை. வாங்கோ வந்து சத்விஷயம் சொல்லுங்கன்னா அந்த மார்கழி மாதத்துல சாயங்காலம் ஒரு 4:30 5 மணிக்கு ரெடி ஆனாதான் 7 மணிக்கு மேடையில் உட்காரணும், 9 மணிக்கு முடிக்கணும். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு படுக்கிறச்சே 11 ஆயிடும். உங்களுக்கெல்லாம் அந்த சிரமம் இல்லையே, போய் கேட்டுட்டு வந்து நிம்மதியா இருக்கிறது தானே. அதனால பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்கோ, நடக்கிற சொற்பொழிவுகள் கச்சேரிகள்ல கலந்துக்குங்கோ. ரொம்ப விசேஷமானது. மார்கழி மாதத்தின் பீடை நீங்கி மார்கழி மாதத்தின் உயர்வை அடைந்து மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி. பகவான் கண்ணன் கீதையிலே சொல்லுகிறார், நான் மாதங்களில் நான் மார்கழி. பறவைகளில் கருடன், பாம்புகளில் சேஷம், மந்திரங்களில் காயத்ரி, காலங்களில் நான் வசந்தம் என்றெல்லாம் வரிசையாக அடுக்கிவிட்டு மத்தியிலே சொல்லுகின்றார், மாதங்களில் நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன். எனவே இது பெருமாளுடைய மாதம். எல்லோரும் பெருமாளுக்கு சேவை பண்ணி நமக்கு பெருமைகள் வருமாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்.
உங்க வீட்டு குழந்தைகளை அனுப்பணும். நீங்க போறது மட்டும் இல்லை, ஒரு 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை கூட்டிட்டு போய் திருப்பாவை திரும்பாவை எல்லாம் சொல்லி அவளை பழக்க வச்சு பஜனை கூட்டு பிரார்த்தனையில கலந்துட்டு சாஸ்திரங்களை கேட்க வச்சு ராமாயணம், பாரதம், பாகவதம், திருவாசகம், சிவபுராணம், பெரிய புராணம், கந்த புராணம் எல்லாம் கேட்க வச்சு அந்த தர்மசாஸ்திர சிரவணத்தின் மூலமாக குழந்தைகளுக்கு பிறந்ததிலிருந்தே அந்த பக்தியும் ஞானமும் ஏற்பட்டுவிடும். வயது வந்தால் வைராக்கியமும் வந்துவிடும். எனவே மார்கழி மாதம் நலம் தரும் மாதம். மார்கழி மாதம் தேவர்களை மகிழ்விக்கின்ற மாதம். மார்கழி மாதம் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டிய மாதம். எனவேதான் குடும்ப நிகழ்ச்சிகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த ஒரு மாதம் முழுவதும் இறைவனை அவன் புகழ் பாடுவதை பெரியோர்கள் நியமனமாக வைத்திருக்கிறார்கள். நாமும் செய்வோமா? மற்றவர்களையும் செய்ய வைப்போமா? ரொம்ப சந்தோஷம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.